ஹலோ ஒன்று ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து எப்படி ஒரு ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு எக் மோமோஸ் செய்கிறது அப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் மோமோஸ்க்கு வந்து நம்ம ஒரு ஜல்லடை வச்சு அதில் வந்து ஒரு கப் அளவு வந்து மைதா மாவு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இதில் வந்து கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு வந்து டேஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா அந்த சால்ட்டை மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா ஒரு சாஃப்டான மாவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து கம்மியாக தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாவு இருக்கணும். இப்போ இதில் வந்து லைட்டாக நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு ஈர துணியை வச்சு நம்ம மூடி வச்சு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ ஊற டயத்தில் வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். ஹீட்டான பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு இருக்குல்ல, மஸ்டர்டு, அதை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிச்சு. இந்த டயத்தில் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு பச்சை மிளகாயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து போதும். ஒரு மீடியம் சைஸ் இல்லாட்டி ஒரு பெரிய சைஸு பெரிய வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீடியம் சைஸான தக்காளியை வந்து சின்னதாக சாப் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கணும். இப்போ தக்காளியை வந்து நல்லா வதங்கிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசால் பொருளை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து சீரக பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா வந்து இது தேவையானது தான். நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ண விரும்பினாட்டி லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வதக்கின எல்லாத்தையும் நம்ம லைட்டாக ஓரமாக வச்சு விட்டு அதில் வந்து 3 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். 3 முட்டை வந்து சைடில் வந்து நீங்கள் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலாவோடு நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி அந்த ராஸ்மெல் வந்து வராது முட்டையிலேருந்து. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியான ஸ்டஃபிங் தான். அதே மாதிரி டேஸ்ட் வந்து உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். மோமோஸில் வந்து சிக்கன் செய்யலாம், பன்னீர் யூஸ் பண்ணி செய்யலாம், வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறையா யூஸ் பண்ணலாம். நான் வந்து நீங்கள் முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய வீடியோ எல்லாத்துலேயுமே நான் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் மோமோஸ் வந்து நான் செஞ்சு போடுறேன் கண்டிப்பாக. முட்டை நல்லா வதங்கட்டும். இப்போ முட்டை நல்லா வதங்கினதுக்கப்புறம் எல்லா மசாலா, அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாத்தையும் ஈவனாக வந்து நல்லா ஒன்று மிக்ஸ் ஆகிறப்ப நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி இதை அப்படியே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே வந்து ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், பெப்பர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ வந்து ஊற வச்சுருந்த மாவு எடுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஊற வச்சனால கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 நிமிஷம் அளவு வந்து ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நாளாக வந்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி உருண்டை பண்ணி வச்சுருந்ததை வந்து லைட்டாக பூரி கட்டையில் வந்து மாவை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு உருண்டையாக வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து உருட்டியாச்சு. இந்த மாதிரி ஒரு மூடியை வச்சு நம்ம சென்டரில் வந்து ஒரு பெரிய ரவுண்டாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் இருந்தால் தான் மோமோஸ் வந்து ஷேப் வந்து நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதிலே சின்னது செய்யினா கூட சின்னது கூட செஞ்சுக்கலாம். இப்போ அதை வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம்.
கையில் எடுத்து உள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சிடலாம். அந்த எக்கு செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த ஸ்டஃபிங்கை வந்து உள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம சைடில் எல்லாத்தையும் சின்னதாக மடித்து விட்டு நம்ம வந்து லைட்டாக உருண்டை ஷேப்பில் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன மடிப்பாக மடித்து நம்ம வந்து உருண்டை ஷேப்பில் கொண்டு வந்துடலாம். மோமோஸில் வந்து ஷேப் வந்து நிறையா இருக்குது. நான் அடுத்த வீடியோலேருந்து ஒவ்வொரு மோமோஸ்க்கு நான் ஒவ்வொரு ஷேப்பில் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். டேஸ்ட் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. லைட்டாக வந்து பொட்டலை மாதிரி நம்ம வந்து மடித்து எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு மடிக்க வரல அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து கொலக்கட்டை செய்வோம்ல, அந்த கொலக்கட்டை மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். ஸ்டஃபிங் எல்லாத்தையும் உள்ளே அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் மடிங்க. இல்லை ஸ்டஃபிங் வந்து மேக்ஸிமம் வெளில வராது. கொஞ்சம் லைட்டாக டைட்டாக மடிச்சுட்டு நம்ம சுற்றி விட்டு மேலே இருக்க மாவு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்ம மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் செஞ்சு வச்சுட்டு தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வந்து லைட்டாக வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ண ஆயிலுக்கு மேலே வந்து நான் ஒரு மோமோஸை நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஒவ்வொரு மோமோஸாக வச்சுக்கோங்க. லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ஷேப் வரல அப்படின்னா இதுக்கு ஷைடிஷ் வந்து நீங்கள் வந்து கார சட்னி, அதாவது இந்த சட்னி வந்து நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். அப்படி டொமேட்டோ கெச்சப்பும் நல்லா தான் இருக்கும். எல்லா மோமோஸும் இப்போ வந்து வச்சாச்சு. இந்த மாதிரி கொலக்கட்டை கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கொலக்கட்டை ஷேப்பில் அதுவும் நல்லா தான் இருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். 15லேருந்து 20 நிமிஷம், அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து கரெக்டாக 18 நிமிஷம் ஆகிருக்கு. நான் ஓப்பன் பண்ணுறேன். மோமோஸ் வந்து சூப்பராக வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பறக்க நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா, ஒட்டாமல் வந்திருக்கு ஆயில் அப்ளை பண்ணனால. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான எக் யூஸ் பண்ணி ஒரு மோமோஸ் வந்து எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆர்விஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.